உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியில் சீட்டு இல்லை. திமுக கூட்டணியில் சீட்டு இல்லை, சற்று முன் அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக கூட்டணியில் இணைந்தால் எப்படியும் வெற்றி பெற்று விடலாம் என்று கருதி ஒரு சிலர் திமுக கூட்டணிக்கு தாவியுள்ளனர். ஆனால் திமுக கூட்டணியில் ஏற்கனவே சீட்டு பஞ்சாயத்து திமுக தலையை பிய்த்து கொண்டு போல் உள்ளது. திமுக யாருக்கு எத்தனை தொகுதி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்க முடியாமல் திணறி வருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி 60 தொகுதி வரை கேட்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சி 25 தொகுதி வரை கேட்கிறது. இந்த சூழ்நிலையில் முக்குளத்தோர் புலிப்படை நடிகர் கருணாஸ் தலைமையிலான முக்குளத்தோர் புலிப்படை திமுக கூட்டணியில் உள்ளது. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக கூட்டணியில் திருவாடானை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் கருணாஸ். செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு அதிமுக கூட்டணியிலிருந்து விலகினார். கடந்த சட்டசபை தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை. இந்த முறை திமுக கூட்டணியில் இணைந்தார். திமுக கூட்டணியில் தனக்கு திருவாடானை தொகுதி அல்லது வேறு ஏதாவது தொகுதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் திமுக கூட்டணியில் அவருக்கு சீட்டு இல்லை என்று சற்று முன் அறிவிக்கப்பட்டது. முக்குளத்தோர் புலிப்படைக்கு திமுக கூட்டணியில் சீட்டு இல்லை என்று சற்று முன் அறிவிக்கப்பட்டது. இது நடிகர் கருணாஸுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தனக்கு எப்படியாவது சீட்டு கிடைக்கும் என்று திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தார். ஆனால் முக்குளத்தோர் புலிப்படை கருணாஸுக்கு சீட்டு கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கருணாஸ் திமுக கூட்டணியில் தொடர்வாரா அல்லது அதிமுக கூட்டணிக்கு தாவுவாரா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.